ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஐடி ரினியூல் பண்ணுற டேட்டு தவறி போச்சுன்னா அவங்களுக்கு வேறு என்ன வழி, அதாவது அந்த சீனியாரிட்டி முடிஞ்சிடுச்சு வச்சுக்கோங்க. ஸோ மேற்கொண்டு அவங்க என்ன பண்ணணுன்றதுக்கு ஒரு ஐடியா சொல்கிறதுக்கு தாங்க இந்த வீடியோ. ஓகேங்களா, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். பட் நிறைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின்ஸ் கேட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு வீடியோனே சொல்லலாம் இது. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் சப்போர்ட்டாக நம்ம சேனலுக்கு தெரியுங்க. ஓகேங்களா, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பிக்க வேணாம். ஓகேங்களா, இப்போ உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. கரெக்டாக ரினியூல் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஒரு 2-3 வருஷம் விட்டு போனவங்க, இல்லை 5 வருஷம் 10 வருஷம் விட்டு போனவங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ அதுக்கு வந்து ஒரே வழி தாங்க. என்ன வழின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புதுசாக தான் ஓப்பன் பண்ணி ஆகணும். உங்களுடைய சீனியாரிட்டி போயிடுச்சேன்ட்டு நீங்கள் கவலைப்படலாம். ஸோ கண்டிப்பாக கவலை இருக்கும். ஓகேங்களா, அந்த சீனியாரிட்டி போகாமல் இருக்கிறதுக்கு அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க எம்ப்ளாய்மெண்ட் தரப்புலேருந்து ஒரு ஆஃபர் மாதிரி விடுவாங்க. இந்த குறிப்பிட்ட இயருக்குள்ளே சப்போஸ் மிஸ் ஆனவங்க ஒரு டேட்டில் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆஃபர் மாதிரி விடுவாங்க. அந்த ஆஃபர் வர சொல்ல தான் நம்ம அந்த பழைய ரெனியூவில் வந்து பண்ண முடியும். புரியுதுங்களா? அது வரைக்கும் சப்போஸ் இந்த ஆஃபர் விட்டால் தான் ஆச்சு, விடலைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக இந்த ஆஃபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க அவங்க தரப்பில் இருந்து. சப்போஸ் இல்லாத பட்சத்தில் நம்ம புதுசு ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க தரப்புலேருந்து சொன்னதை நான் கேட்டு வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்ல போகிறது உண்மை சம்பவம். என்னுடைய நண்பர் ஒருத்தர் 6 இயர்ஸ் ஆகிடுச்சு ரெனியூல் பண்ணி. ஸோ அவர் வந்து அங்கே போய் கேட்டிருக்காரு ரெஜிஸ்டர், அதாவது ரெனியூல் ஆஃபீஸில் போய் கேட்டிருக்காங்க. அவங்க தரப்புலேருந்து என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லை, புதுசு ஓப்பன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ சீனியாரிட்டி போயிடுச்சே சார், நான் என்ன பண்ணட்டும்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்ன பதில், அதாவது அவங்க தரப்பில் இருந்து சொன்ன பதில் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கவலைப்படாதீங்க, ஒரு சில ஆஃபர்ஸ் வரும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆட் தருவோம். ஒன்று டிவிலையோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பர்லேயும் ஆட் தருவோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட இயருக்குள்ளே இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுடைய பழைய ரெனியூல் கண்டிப்பாக பண்ணப்படும். ஓகேங்களா, பண்ணதுக்கப்புறம் இந்த புதுசாக பண்ணியிருப்பீங்க இல்லையா, அதை கேன்சல் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அவங்க தரப்புலேருந்து ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும். உங்களுக்கு ரெனியூல் டேட் போயிடுச்சுன்னா கவலைப்படாதீங்க. ஓகேங்களா, போய் ஃபஸ்ட்டு தற்சமயத்துக்கு புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். அந்த ஆஃபர் வர சொல்ல கண்டிப்பாக நானே ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகேங்களா, உங்கள் எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா தெரிவிப்பேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு போய் புதுசாக ஒன்று ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது அந்த ஆஃபர் வர சொல்ல கண்டிப்பாக நான் வீடியோ மேக் பண்ணுவேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இம்பார்ட்டனே எனக்கு அதுதான், உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும். ஏன்னா எல்லாருமே என்னுடைய நண்பர்கள் தான். ஓகேங்களா, ஸோ அதனால் கண்டிப்பாக இப்போ தற்சமயத்துக்கு போய் புதுசாக ஓப்பன் பண்ணுங்கள். கவலைப்படாதீங்க. சீனியாரிட்டி போயிடுச்சுன்னா ஃபீல் பண்ணாதீங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போது வந்து ஒரு சின்ன பாயிண்ட்லேயே நான் மொத்தத்தையும் சொல்லியாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டும் எதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு உங்கள் சப்போர்ட்டை மேலும் மேலும் கொடுத்துட்டே இருங்க. ஓகேங்களா.